ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாய் மனுஷனை கடிச்சு தானே பார்த்துருக்கீங்க. ஆனா இந்த ராஜு பையன் நாயை கடிச்சு வச்சிருக்கான். அந்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாரா அது காலையிலேயே கால் பண்றது? ஹலோ, யாரு? ராஜுவா? ஆமா அங்கிள், நீங்க யாரு? என்னது அங்கிளா? டேய், நான் மணி பேசுறேன்டா. ஐயோ மணி, நீயா? சொல்றா, என்ன விஷயம்? புதுசா முயல் குட்டி வாங்கியிருக்கேன்டா. அதை பார்க்க வீட்டுக்கு வர சொல்லதான் கால் பண்ணேன். நான் ரொம்ப பிஸி தான், இருந்தாலும் நீ கூப்பிடுறியேன்னு வரேன். நாய்க்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா கதை சொல்லின்னு இருக்கான். என்னப்பா? ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்துடுங்க. சரி சரி, வச்சிடுறேன். என்னடா இந்த ராஜு இன்னும் காணோம்? எப்ப வரான் பாரு. ஏண்டா, உன்னை எப்ப வர சொன்னா எப்படா வர? ஆடி அசைஞ்சு பொறுமையா வரிய. சாப்பிட்டு கிளம்பி வர வேணாமா? அதுவும் எனக்கு இருக்க வேலைக்கு நான் வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம். சரி சரி, வாயை திறந்தாலே ஒரே பொய் தான். முயல்லாம் பாத்தியா எப்படி இருக்கு? ஆஹா, முயல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கேடா. சூப்பரா இருக்குடா மணி, ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோடா இந்த முயல் குட்டிலாம்? ஒரு முயல் குட்டி 1000 ரூபாடா. மொத்தம் 2 முயல் குட்டி 2000 ரூபா ஆச்சு. உன்னை வளர்க்கறதே கஷ்டம், இதுல முயல் வேறையா? டேய், இதுக்கே இப்படி சொல்றியே, இனியா ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கலாம். அத பார்த்தா நீ என்ன சொல்லுவ? நாயா? அவன் இருக்கும்போது இன்னொரு நாய் எதுக்குடா? ஆமா ஆமா, கரெக்ட் தான்டா. இவ்வளோ பில்டப் தரியே, கண்டிப்பா அந்த நாயை பார்த்தே ஆகணும். வா, நம்ம போயிட்டு வருவோம். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. டேய், நீ வரியா இல்லையான்னு கேட்கல, ஒழுங்கா வா, அவ்வளவுதான். காலங்காத்தால இந்த லூசு பையன் கிட்ட மாட்டிக்கிட்டேனே இப்படி. வா போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க. ஹாய் இனியா. என்ன இனியா பண்ற? என்னோட நாய்க்கு சாப்பாடு ரெடி பண்ண போறேன்டா. ஓ, இதுதான் உன்னோட புது நாயா? ஆமா ராஜு, இதுதான் எங்களுக்கு பிடிச்ச நாய். இதோட விலை என்ன தெரியுமா? எவ்வளோ? 20,000 ரூபாய். என்னது, 20,000-மா? என் தலையே சுத்துதே. இனியா, கொஞ்சம் உள்ள வாமா. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருங்க, அம்மா கூப்பிடுறாங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி. டேய் மணி, வா, நம்ம இந்த நாய்க்குட்டி கூட விளையாடலாம். இவன் ஒருத்தன். டேய், நான் வரல, எனக்கு நாய்னாலே அலர்ஜி. நீ போய் விளையாடு. ஓய் நாயே, என்ன 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 பாக்குற? 20,000 கொடுத்து வாங்கினா இன்னும் அவ்வளவு பெரிய ஆளா? என்னடா முறைக்கிற? இப்படி கத்துனா நான் பயந்துட்டோனா? நாங்கெல்லாம் டைனோசரியா பார்த்தவங்க. என் கிட்டலாம் உன் வேலையை காட்டாத. இந்த கத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. டேய், சும்மா இருடா. வேணாண்டா ராஜு, கம்முன்னு உட்காரு, அந்த நாய் கூட விளையாடாத. என்ன கடிப்பியா? வா கடி பார்க்கலாம். வா 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 வா. ராஜு, இந்த நாயை பார்த்தா கடிக்கிற மாதிரி தான்டா இருக்கு. நீ வேற கடி கடின்ற, கண்டிப்பா கடிச்சிட போதுடா. பாத்தியா? ஐயோ, என்ன இந்த நாய் கடிக்க வருது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உனக்கு இது வேணும்டா. சும்மா இருக்க நாயை தொந்தரவு பண்ணா இப்படி தான்டா பண்ணும் அது. உடாம துரத்துது. ஓட ராஜு. என்னடா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். அந்த நாயை பிடிடா. நாய் இவனை துரத்து போய் இவனடா நாயை துரத்திட்டு வரான். ஐ ஐ, நில்லு, ஓடாத, நில்லு நில்லு. என் கையில மாட்டின அவ்வளவுதான். இப்ப பாரு என் ராஜதந்திரத்தை. ஐயோ, நாயை கடிச்சிட்டான்பா. அடப்பாவி,
அந்த அப்பாவி நாயை கடிச்சிட்டியேடா. நீ எல்லாம் நாயா இல்ல மனுஷனாடா? என்னடா ஆச்சு? ஏய் ராஜு, நீ நாயை கடிச்சிட்டியா? இனியா, நாய் கூட விளையாடலான்னு சும்மா கிண்டல் தான் பண்ணேன். அது என்ன துரத்திட்டே வந்துருச்சு. ஆனா நான் விடல, திரும்ப நான் துரத்திட்டு போயிட்டேன். கோவத்துல கடிச்சிட்டேன் இனியா. அட பாவி, வழக்கமா நாய் தான் மனுஷனை கடிக்கும், நீ என்னடா நாயை கடிச்சு வச்சிருக்க? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த நாயை கடிச்சது. அந்த நாயை கடிச்சு வச்சுட்டு உனக்கு கஷ்டமா வேற இருக்கா? பாவம், அந்த நாய்க்கு தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும் போல. ஐயோ, உண்மையாவே இவன் நாயா மாறிட்டான். அவன் நம்மளே கடிச்சு வச்சிட்டு போறான். வாங்கியா ஓடுவோம்.